சீர்காழி பகுதியில் அபி டிரைவிங் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி பள்ளியில பயிற்சி எடுக்க வருகின்ற இளம் பெண்கள் குடும்ப பெண்களிடம் ஆபாசமான குறுஞ்செய்திகளை அனுப்பி அவர்களை தன்வசப்படுத்தி அந்த பெண்களை ஒரு தவறான ஒரு பாதைக்கு அழைத்து சென்று ஒரு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்ட அந்த அபி டிரைவிங் ஸ்கூலினுடைய உரிமையாளர் அதனுடைய பயிற்சியாளர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கடந்த வாரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களை பார்த்து ஒரு மனுவை கொடுத்திருந்தோம். அன்னைக்கு அது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அதில் எடுக்கப்படலை. அன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய பிஏ கிட்ட தான் அந்த மனுவை கொடுத்திருந்தோம். அன்னைக்கே நம்ம சொன்னோம், பிஏ கிட்ட கொடுக்குற மனுக்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர் இடத்துல சென்றுடும். இப்ப அந்த மனுவின் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஒரு மிகப்பெரிய அளவிலே அங்க பெண்கள் கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சீர்காழியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய உறவினர்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் இன்றைக்கு மனுநீதி முகாமில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நேரிலே சந்தித்து ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தி பல வழக்குகளை எல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதனால இந்த பாலியல் வன்கொடுமைகள் முளையிலேயே கிள்ளப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமைகள் அது யாரா இருந்தாலும் சரி, அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உடனடியாக இதுல இந்த மாவட்டத்துடைய காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போன வாரத்தில் சொல்லியிருக்கிறோம். போன வாரத்திலிருந்து இது வரைக்கும் இத்தனை நாட்கள் ஆகியிருக்கிறது, அதுல இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. அதனால இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை மனுநீதி நாளில் சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறோம். மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் உடனடியாக மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை எங்களுக்கு முன்னாலேயே அவங்களுடைய செல்போன்ல தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.